அமமுகவில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையுள்ளார். இதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு தொண்டர்கள் வர தொடங்கியுள்ளனர். இது குறித்த மேலதிக விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜிடம் பேசலாம். பாண்டியராஜ், தற்போது இந்த இணைப்பு நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? செந்தில் பாலாஜியினுடைய தொண்டர்கள் வாகனங்கள் மூலமாக கரூரில் இருந்து கிளம்பி வந்திருந்தார்கள். அவர்கள் அண்ணா அறிவாலயம் வர தொடங்கி விட்டார்களா? எப்போது சரியாக இந்த இணைப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது? நிச்சயமாக பலவில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலருமான செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இணையவிருக்கிறார். இந்த இணைப்பானது இன்று காலை 11:30 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இதற்காக கரூர் மாவட்டத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தற்போது வரை வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் முன்பாக கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கரூர் மாவட்டத்திலிருந்து செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தற்போது இருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு அணிகளை சேர்ந்த குறிப்பாக இளைஞர் அணி, தொண்டர் அணி மற்றும் இளம்பெண்கள் மற்றும் இளம்பெண் பாசறை உள்ளிட்ட அணிகள் உள்ளிட்டவர்களுக்கு சேர்ந்தவரும், மேலும் தொழிலாளர் அணி மற்றும் சட்டப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அணியினரும் இந்த சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் முன்பாக கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் முன்னமே குறிப்பிட்டது போல 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கிறவருடன் பேசிய பொழுது மேலும் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்று வந்தவர்களில் கரூர் ஒன்றிய செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் ஒன்றிய செயலாளர் உட்பட 5 ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட அணிகளினுடைய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, பேரூர், நகர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இன்று இணைய வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த இணைப்பானது இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக 11:30 மணி அளவில் இந்த இணைப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த இணைப்பிற்காக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் செந்தில் பாலாஜி எதிர்த்து போட்டியிட்ட திமுகவினுடைய சட்டமன்ற வேட்பாளர் கே.சி. பழனிசாமி தற்போது சென்னை அறிவாலயம் வந்திருக்கிறார். திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் தற்போது அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக திமுக தலைவர்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். மேலும் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்களும் தொடர்ச்சியாக தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்து பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். பாலா பாண்டியராஜ், 11:30 மணிக்கு இந்த இணைப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த இணைப்பு நிகழ்வுக்கு பிறகாக ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான அறிவிப்புகள் அல்லது ஏற்பாடுகள் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக பலவேல் இன்று மிகப்பெரிய பரபரப்பு கிட்டத்தட்ட 10 நாட்களாக தமிழக அரசியல் வட்டாரங்களை தொட்டிக் கொண்டிருந்தது. அதிமுகவினுடைய அமைப்பு செயலர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச்செயலர் டிடிவி தினகரனுடைய வலதுகரமாக இருந்த செந்தில் பாலாஜி, அப்பேற்பட்ட செந்தில் பாலாஜி பல்வேறு மனக்கசப்பின் காரணமாக தற்பொழுது கட்சி மாற இருக்கிறார். இதன் காரணமாக இன்று அவருடைய தொண்டர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகானது திமுகவில் அவர் இணைந்த பிறகு திமுக தலைவர் ஸ்டாலினுடன் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது, சந்திக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பலவேல். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அணி மாறியதற்கான காரணம். பாண்டியராஜ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி, அதனை பார்க்கலாம்.